ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் எடுத்திருக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சரிங்களா? நீங்க ஏழைங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்கறீங்க. சரியா? அவர் என்ன பண்றது, திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துக்கு நானே ஒரு சாட்சிங்க. ஆண்டுக்குள் வந்த போது என்னுடைய சம்பளம் வெறும் 500 ரூபாய் 600 தான். நான் என்ன பண்ணேன், இந்த வசனத்தை படிச்ச உடனே நான் ஏழைங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் அதிகமா போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 600 ரூபா வருதா, ஒரு 200 ரூபாய்க்கு, ஒரு 100 ரூபாய்க்கு எங்கேயோ நான் டூ வீலர்ல எங்கேயோ வந்துகிட்டு இருந்தேன்னா பார்த்து அவங்களுக்கு உடனே உதவி செய்வேன். வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா கூட என் கூட வேலை செய்யற பசங்களை போய் அந்த ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க, அப்புறமேட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு நான் அதிகமா சொல்லுவேன். அப்படியெல்லாம் செய்ய இன்னைக்கு எனக்கு ரெட்டிப்பான வருமானம் கொடுக்கறாரு, என்னை மென்மேலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மாதிரி இப்ப நீ உங்களை யாராவது ஒரு பண வசதி அதிகம் உள்ளவர்களா இருப்பீங்க. அதனால ரோட்டோட்டில் இருக்கிற அந்த ஏழைங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அவங்க சாப்பிடாத இருப்பாங்க, ஒரு பெட்ஷீட் இல்லாம இருப்பாங்க. சரியா? இப்ப நம்ம பெட்ஷீட் போட்டு இப்ப ஏசி இருக்குங்களா, ஏசி போட்டு நல்லா தூங்குறீங்க. ஆனா அந்த ஏழைங்களுக்கு ஒண்ணுமே யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் போய் உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெட்டிப்பா திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாருல்ல. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.